ஸ்ரீ குருபியோ நமஹ. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. நான் ஆஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கவசம் டிவிக்காக. நம்ம ஜோதிடத்தில் பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அதாவது கிரகங்கள், காரகத்துவங்கள், பாவகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை, குணாதிசயங்கள். அதாவது மேஷத்திலிருந்து மீனம் வரை நம்ம ஒரு ஜாதகம்னு பார்த்தா அந்த ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு அவருடைய குணங்களிலையும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களிலும் என்ன விதமான சில கொடுப்பினையெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இப்போது இந்த ராசி மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேஷத்திலிருந்து மீனம் வரை 12 ராசி கட்டங்கள் இருக்குது. இதில் சூரியன், சந்திரன் அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு வீடுகளை அதில் பகுத்து பிரிச்சிருக்காங்க. இப்போ மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். இது மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புத பகவான், அதே போல தனுர் மீனத்துக்கு குரு பகவானும், மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவானையும் வகுத்திருக்காங்க. இப்போ இந்த ராசிகளுடைய குணங்கள் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குங்கிறது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ராசியில சில கிரகங்கள் அமரும் பொழுது அது அந்த ஜாதகரை எந்த விதமான ஒரு ஆளுமையை அதில் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சில பேர் சாதாரணமாக பார்த்தோம்னாலே பார்க்கும்போது ஆள் இப்படி பிரகாசமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தாலே ஆள் அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்குப்பா, அப்படி பல்பு எரியுமாங்கிறது தெரியாது, பட் அவ்வளோ பிரைட்டாக ஆள் இருக்காங்களேன்னு நமக்கு தோணும். இன்னும் சில பேரை பார்த்தாலே ரொம்ப ஆள் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ஒரு மங்கலான ஒரு மங்கின ஒரு இதுவாக இருக்கும், ரொம்ப டல்லாக தெரியுவாங்க பார்க்கும்போதே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி தெரியறது? ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்களுடைய அப்பியரன்ஸ்லேயே எப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம சில குறிப்பிட்ட கிரகங்களோட இந்த ராசி கட்டங்களில் அமரும் போது இந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப ஆணித்தரமா சொல்லலாம் நம்ம. அது மாதிரி சுப கிரகங்களுடைய பார்வைகள் படும் பொழுதும் இந்த நம்ம சொன்ன அந்த குணாதிசயங்கள் நெகட்டிவா நம்ம சொல்லியிருந்தோம்னா அது அப்படியே ஆப்போசிட் ஆகிறதுக்கும், பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ ஏற்படும் பொழுது நம்ம நல்ல விதமா சொன்ன குணங்கள் அப்படியே இல்லையே, இந்த மாதிரி அவங்க இல்லையேன்னு சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஜோதிடத்துல நமக்கு சில ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா, அது மாதிரி சில சுவாரஸ்யமான சில விஷயங்கள் அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம ஆரம்பிக்க போறது நவகிரகங்களின் நடு நாயகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதாவது ஆத்மகாரகன், எல்லாருக்குமே ஆத்மகாரகன் சூரியன். அதாவது நம்ம ஒரு மனிதனா நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு புழு பூச்சிக்கு கூட நான் அப்படிங்கிற அந்த ஒரு சுயம் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம், அந்த ஒரு பிரஸ்டீஜ் அதெல்லாம் இருக்கும்னு நம்ம சொல்றோம். நான் என்ற அந்த எண்ணம், தன்னை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேணும்னா சூரியன் ரொம்ப நன்னா இருக்கணும். அதே போல ஒரு மனிதனுடைய ஜனனம் அப்படின்னு சொல்லும் போது சூரியன், சந்திரன், அம்மா, அப்பா. அப்ப அம்மாங்கிறது சந்திரனையும், அப்பா அப்படிங்கிறது சூரியனையும் நம்ம சொல்லியிருக்கோம். பித்ருகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய வலு நன்னா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் எப்பயுமே என்ன விதமான ஒரு போராட்டங்கள் வாழ்க்கையில இருந்தா கூட அவர் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விடவே மாட்டார் இன்னைக்குமே. அதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ இந்த சூரியன் 12 ராசி கட்டங்கள்ல மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒரு கட்டத்திலையும் சூரியன் இருந்தா எப்படி அப்படின்னு சில விஷயங்களை நான் உங்களோட பேச போறேன். இப்போ மேஷத்துல சூரியன், ரிஷபத்துல சூரியன் இருந்தா எப்படி, மிதுனத்துல இருந்தா எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷராசி, மேஷம்ங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷ தத்துவம்னு நம்ம சொல்லுவோம். காலபுருஷன் ஜோதிடத்துல ஆரம்பிச்சாலே பேச ஆரம்பிச்சிடுறாங்கன்னு தோணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ராசி மண்டலங்கள் எல்லா மனிதனும், மனித பிறவி எடுத்தவன் எல்லாம் இதுக்குள்ளதான் அடக்கம். இந்த நட்சத்திர மண்டலமே இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஆரம்பம் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு ஆதி பிள்ளையார் சொல்லி ஒண்ணு வேணும் இல்லையா, அதுதான் மேஷராசி. அதுல ஆரம்பம் என்ன அப்படின்னா அஸ்வினி அப்படிங்கிற அந்த ஒரு வலிமையான கேதுவினுடைய நட்சத்திரம். மேஷராசியில என்ன, ஒரு ராசிக்குள்ளேயும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. ஒரு ராசி கட்டம் மேஷம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல 9 நட்சத்திரங்களுடைய பாதங்கள்னு இருக்கு. பாதம்னா ஒரு பிரிவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா அஸ்வினி, அதோடைய முழுசா 4 பாதங்கள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் இருக்கும். அஸ்வினி பரணிக்கு அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், அதனுடைய ஒரு பாதம் அதுல இருக்கும், முதல் பாதம் இருக்கும். அப்ப 4 4 8 ஒரு 1 9 ஆச்சு இல்லையா. இது மாதிரி அடுத்தடுத்த ராசி கட்டங்களுக்கும் நம்ம போக போறோம். முக்கால்வாசி உங்களுக்கு அடிப்படை எந்த நட்சத்திரங்கள் என்ன ராசிக்குள்ள வருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்காக முதன்முறையா இந்த காணொலியை பாக்குறீங்க, இப்பதான் ஜோதிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, சும்மா நான் பார்த்து தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இது சொன்னேன். சரி, இப்போ மேஷராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்
இருக்கும் அப்படின்னா, இது நம்ம வந்து சூரியன் சொல்லும்போது தகப்பனார் இல்லையா, அப்போ அந்த ஜாதகருக்கும் இதை பொருத்தி பார்க்கலாம், அவங்க அப்பாவுக்கும் இந்த குணங்கள் இருக்கும். முதல் ராசியான சூரியன் மேஷத்துல வந்து சூரிய பகவானானவர் உச்ச பலத்தோட இருப்பார். இப்போ இந்த சூரியனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளுடைய தமிழ் மாதங்கள் எல்லாமே சித்திரை மாசத்துல சூரியன் வந்து மேஷ ராசி அப்படிங்கிற அந்த மண்டலத்துக்குள் நுழைகிறார். அப்போ அவர் பிரயாணம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் என்னவா இருக்கும்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல அந்த நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள அவர் பிரயாணம் பண்ணிட்டு வருவார். அப்போ சித்திரை மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே மேஷராசியில சூரியன் இருக்கும். அடுத்தது வைகாசி மாதம், அப்போ ரிஷபராசியில சூரியன் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 12 தமிழ் மாதங்களையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆனி மாதத்துல பிறந்திருக்கார் அப்படின்னா மிதுனத்துல சூரியன் இருக்கும். இந்த மாதிரி வரிசையா நம்ம பொருத்தி பார்த்துட்டே வரணும். இப்போ உங்களுக்கு நீங்க பிறந்த தமிழ் மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சூரியன் எந்த கட்டத்துல இருப்பாருங்கிறதையும் நீங்க இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? சரி, இப்போ மேஷ ராசியில சூரியன் இருக்கும்போது என்ன ஆறுது? சூரியன்கிறவர் என்னன்னா, முதல்ல சூரியனுடைய குணங்கள் நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த கிரக காரகத்துவங்கள், கிரகங்களுடைய அந்த இதெல்லாம் வலிமையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம தனித்தனி காணொலியாக கொடுக்குறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு பொதுவாக சொல்கிறேன். நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் முக்கியமானவை. சூரியன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், தன்னம்பிக்கை. நான் அதே நேரத்தில் அகம்பாவத்தையும் அது சொல்லும். நான் சொன்னது தான் ஒரு பிடிவாதம், நான் சொன்னதை தான் நீ செய்யணும். அதே நேரத்தில் அடுத்தவர்களை ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய போக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா என்னோட தயவுல தான் நீ இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அடுத்தவங்க மேலே புகுத்தும் சூரியன்கிறது. ரொம்ப உச்ச சூரியனாக இருந்தது அப்படின்னா பயங்கரமான கோபக்காரராக இருப்பார். ஏன்னா மேஷம்ங்கிறது செவ்வாயுடைய வீடு, ஒரு நெருப்பு ராசி. அது செவ்வாய் ஒரு நெருப்புக்கோள். அங்கே மற்ற கிரகங்கள்லாம் இருந்தால் அதோடைய குணங்கள் வெளிப்படுறது வேற விதமாக இருக்கும். மேஷ ராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது, அதுவும் உச்சமாக அவர் இருக்கும்போது, அப்போ என்ன ஆவார் அப்படின்னா, அந்த ஜாதகர் வந்து ரொம்ப கோபக்காரராக இருப்பார், தன்மான சிங்கமாக இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்க கிட்ட எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டார், ரொம்ப நேர்மையானவராக இருப்பார். அவருடைய குணம் வந்து நீங்கள் எந்த விதமான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கொடுத்து அவரை நீங்கள் அசைச்சிடவே முடியாது. ஒரு காம்ப்ரமைஸ்க்கு சட்டுன்னு வரமாட்டார். அவருடைய கொள்கை பிடிப்போட இருப்பார் அவர். இன்னும் சுபகிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் இருக்கும்போது அதோடைய வலு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ மேஷத்தில் சூரியன் இருக்கிறவர் வந்து ரொம்ப ஒரு சில நேரத்தில் ஒரு சர்வாதிகாரியாக அவர் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தென்படுவார். ஏன்னா செவ்வாய்ங்கிறது, மேஷம்ங்கிறது வந்து ஒரு போர்க்குணமுள்ள ஒரு ராசி இயல்பாகவே. அது ஒரு ஆண் ராசி, அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். பெண் ராசியில் இருக்கும்போது அந்த கிரகங்களுடைய குணம் வெளிப்படுறதுக்கும் ஆண் ராசியில் இருக்கும்போது வெளிப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இதே மேஷத்துல இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டைரக்டா தன்னுடைய அதிகாரத்தை எந்த இடத்துல செலுத்த முடியுமோ அவங்க செலுத்துவாங்க. அவங்க வந்து ஒரு மாமியாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய போக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, சீக்ரெட்டாவோ இல்லை ஹிட்டனாவோ சில விஷயங்களை செஞ்சு குடும்பத்தினுடைய கண்ட்ரோலை தான் கைக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதே போல தன்னுடைய செயல்பாடுகளை வந்து எப்பயுமே ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு அதாவது என்னடா முன்னுக்கு பின்னா முரணா இருக்கேன்னு நினச்சிக்க கூடாது. ஏன்னா தன்னோடதை எப்பயுமே ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் படார்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் முகத்தில் அடிச்ச மாதிரி செய்யக்கூடியது மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன். அதே நேரத்தில் அவருடைய தகப்பனாரும் எப்படின்னா ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவராக, ஆன்மீக நாட்டம் உள்ளவராக, ரொம்ப நேர்மையான மனிதராக இருப்பார். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு சுமூகமான நல்ல சத்காரியம் பண்ணிட்டு, அதே மாதிரி நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல வழிகளிலே பொருள் தேடக்கூடியவராகவும் இருப்பார். இது மேஷத்தில் சூரியன். அடுத்து ரிஷபத்தில் சூரியன். ரிஷபம்ங்கிறது என்ன? சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல கலை ஆர்வம், காதல் உணர்வு, நல்ல இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள், நல்ல சுகபோகம், சௌகரியம், இதெல்லாம் சுக்கிரன். அழகு, ஆடம்பரம், சொகுசு, நல்ல சில்லறை பணம் கையில் நிறைய இருக்குது, இதெல்லாமே சுக்கிரனுடைய வீடு. அப்போது சுக்கிரன் ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கும்போது நல்ல தனவானாக இருப்பார். அந்த ஜாதகருடைய அப்பாவும் தனவானாக இருப்பார். இந்த ஜாதகர் செய்யக்கூடிய வேலைகள் வந்து பணத்தை கையாளக்கூடிய வேலையாக இருக்கும். ஒரு பேங்க்ல வேலை செய்கிறதோ, ஒரு கேஷ் டீல் பண்ணுற ஒரு வேலையோ, அந்த மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும். மனைவியுமே வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, இந்த ஜாதகருடைய இயல்வாழ்க்கை துணையுமே வந்து ரொம்ப ஒரு டாமினண்டான ஒரு பர்சனாகவும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் போய் சூரியன் உட்காரும் போது அந்த வாழ்க்கை துணைன்னு சொல்லும் போதும் அவங்களுடைய பெண் உறவுகள் இருக்கிறதும் அவங்களுமே ரொம்ப ஒரு டாமினேட்டிங் பர்சனாகவும், அப்படியே ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிடுக்கோடு இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால இவங்க பணம் தேடக்கூடிய விஷயங்களுமே வந்து எப்பயுமே ஒரு மணி ஃப்ளோ அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மிதுனத்தில் சூரியன். மிதுனம்ங்கிறது என்ன? புதனுடைய வீடு. புதன் அப்படின்னாலே என்ன? அறிவு சார்ந்த கிரகம்னு சொல்லுவோம். ஒரு வித்தை, ஒரு கல்வி, நல்ல படிச்சுட்டே இருக்கிறது, நல்ல டிகிரிலாம் வாங்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் அதே போல் கலைகள், நல்ல படம் வரைகிறது,
சிற்பக்கலை, ஓவியக்கலை, நல்ல பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் புதனுடைய ஒரு காரகத்துவம் தான், புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான். அந்த வீட்டுல போய் சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஜாதகர் வந்து நல்ல படிப்பு மேல ஆர்வம் இருக்கிறவரா இருப்பார். நல்ல சுபகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கும்போது நிறைய டிகிரி வாங்குறவரா இருப்பார். அதே போல ஒரு விஷயத்த அலசி ஆராய்ச்சி பண்ணணும்னா இவரால் 2 எண்டுக்கும் போய் யோசிக்க முடியும். அதாவது அதை பாசிட்டிவாகவும் அவர் பேச முடியும், அதே போல நெகட்டிவாகவும் பேசுவார். நல்ல ஒரு சபையில வந்து ஒரு தோரணையோட பேசக்கூடிய ஒரு ஞானமும் கல்வி அறிவும் பெற்றவராக இருப்பார். ஒரு மிடுக்குடன், அந்த அறிவு சார்ந்த ஒரு மிடுக்கு இருக்கும் இல்லையா, படித்தவங்களுக்கே நல்ல அந்த டிகிரிலாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு இது காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கெத்தோடையும் நல்ல ஒரு பார்த்தாலே நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாகவும் அவங்க தென்படுவாங்க. அதே நேரத்தில் இந்த சூரியன் புதன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அவங்க தகப்பனார் நல்ல வியாபார நுணுக்கங்களை கற்றறிந்தவராக, நிறைய வியாபாரங்கள் பண்றவராக, அந்த ஃபேமிலியிலே வந்து அவங்க குடும்ப தொழில், குடும்ப வியாபாரம் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சில பிராப்தங்களும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த ஒரு உடம்புல கொஞ்சம் வாயு சம்பந்தமான கோளாறுகள் ஜாதகருக்கோ அவர் தகப்பனாருக்கோ வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் நிறைய. ஏன்னா 7ஆம் இடத்துல நேர் 7ஆம் பார்வை சூரியனுக்கு எப்பயுமே வந்து தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நேர் 7ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார். அப்போ 7ஆம் இடம், மிதுனத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடான தனுசு ராசி. இப்போ தனுசுக்கும் அவருடைய பார்வைப்படும் போது அந்த 9ஆம் இடம், அதாவது 9 காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தனுர்பாவகத்துக்கும் அந்த பார்வைப்படும் போது இந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய எதிராளிகள் எல்லாமே நல்ல மெத்த படித்த மேதைகளாக இருப்பார்கள். நல்ல ஒரு அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவிகள் வகிப்பவராகவும், நல்ல ஒரு கௌரவமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும், நல்ல மேதைகளாகவும், கற்றறிந்த சான்றோர்களாகவும் இருப்பார்கள். அடுத்தது கடக ராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது, கடகம்ங்கிறது வந்து சந்திர பகவானுடைய வீடு இல்லையா, அப்ப சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கடக ராசிக்குள்ள சூரியன் பிரயாணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதாவது கடக ராசியில சூரியன் இருக்கிற ஜாதகர் அவருக்கு வந்து தகப்பனார் வந்து பிரயாணம் பண்ணி பொருள் தேடக்கூடியவராகவும், அவருடைய உத்தியோகமே அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் ராகு சம்பந்தமெல்லாம் இருக்கும்போது கடல் கடந்து போய் பிரயாணம் பண்ணி ஒரு பொருள் ஈட்டக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கும் அவர் தந்தையாருக்கும் இருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருக்கக்கூடியவராகவும், நம்ம நிறைய வருஷமா தொடர்ந்து தாத்தா காலம் வரைக்கும், அப்பா காலம் வரையும் ஒரு ஊர்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஊரோட நம்மளுடைய தொடர்புங்கிறது ரொம்ப படிப்படியா குறைஞ்சு போறது அப்படிங்கிற தன்மையும் பல பேருக்கு அது கொடுக்கும். அதே நேரத்துல தகப்பனாரே வந்து ரொம்ப தாய் உள்ளம் கொண்டவராகவும், ரொம்ப ஒரு சாஃப்டான நேச்சர் இருக்கிறவராகவும், ரொம்ப அம்மா இருந்தா எப்படி பார்த்து வளர்ப்பாங்களோ குழந்தைகளை அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு தந்தையாகவும் அவர் அமைவார். அதே மாதிரி குணங்கள் வந்து அந்த ஜாதகருடைய மாமனாருக்கும் அந்த குணங்கள் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அவர் வந்து தொழிலை மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கிறவரா இருப்பார். ஒரு தொழில் எடுத்து செய்யறாரு அப்படின்னா அந்த தொழில ஸ்திரமா இல்லாம பல புதிய புதிய தொழில்களை எடுத்து செய்யக்கூடியவராகவும் அந்த ஜாதகருடைய தந்தை இருப்பார். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசியில சூரியனுடைய வீடே வந்து சிம்மம் தான் இல்லையா, சிம்ம வீடு தான். தன்னுடைய வீட்டில் இருக்கும் சூரியன் வந்து ரொம்ப இன்னும் வலுவாகவும் நல்ல ஒரு அதிகாரம் உள்ளவராகவும் இருப்பார். அந்த ஜாதகருடைய தந்தையும் சரி அவரும் சரி ரொம்ப மிடுக்கான தோற்றத்துடன் அரசியல் தொடர்புகள் இருப்பவராகவும், நல்ல ஒரு மருத்துவத்துறையில ஈடுபாடு உள்ளவராகவும், கைவைத்தியம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் ரொம்ப ஒரு பூர்வீகமான நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராகவும், அந்த அவங்க பேர் சொன்னாலே நல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருக்கவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு மிடுக்கான தோரணை, அடுத்தவர்களுக்கு கட்டளை இடக்கூடிய, ஏவல் செய்யக்கூடிய ஒரு ஆட்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் சொல்லே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறையையும் அது தரும். அதே நேரத்தில் ஜாதகர் வந்து ரொம்ப உடம்புல உஷ்ண ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஏன்னா நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதிலே போய் சூரியன் உட்காரும்போது இன்னும் ரொம்ப அந்த ஒரு வேகமும் அந்த உத்வேகம் அந்த ஒரு இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும், உக்ரம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியன் வந்து இன்னும் வலுத்து தன்னுடைய பலன்களை தரும், தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் அது வலுத்து கொடுக்கும். எதுக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிறதையும் வலுவாக செய்யும். அந்த மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி இருக்கும். அப்போ அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து அரசு சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்ட பணிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய பணிகள், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நன்னாவே வரும். அதே மாதிரி ஒரு அடுத்தவங்களை வந்து ஒரு நேர்மையான முறையில் தான் செய்யக்கூடிய வழிகாட்டுதல்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாத்துலேயுமே அவங்க ஈடுபாடோடு இருப்பாங்க. அடுத்தது கன்னி வீடு. கன்னி ராசியில், அதாவது கன்னி இதில் இருக்கக்கூடிய சூரியன் எப்படி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியா ராசி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு மென்மையான குணம் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெண் தன்மை கலந்த மென்மையான குணம் இருக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்குற பலனுக்கும் மிதுன புதனுக்கும் கன்னியில் இருக்கக்கூடிய புதனுக்குமே வித்தியாசங்கள் உண்டு. இப்போ கன்னியா ராசிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். இதனால லாபம் என்ன நஷ்டம் என்ன,
பண ஓரியன்டாக அவங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே இருக்கும். ஒரு தராசில் வச்சு அளந்துட்டே இருக்கும் எப்பயுமே. இது ஜாஸ்தியா அது ஜாஸ்தியா, இது பண்ணினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, அது பண்ணால் நல்ல லாபம் கிடைக்குமாங்கிற எண்ணம் எப்பயுமே அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஜாதகருடைய உத்தியோகத்திலையுமே எப்பயுமே சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட அவர் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெடியான இன்கம் அவருக்கு இருக்காது, ஒரு ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஜாதகருமே எப்படி இருப்பார் அப்படின்னா, அடுத்தவங்களை வந்து ஒரு தராசு கோல் போட்டு அவர் அதை நிறுத்து தனக்கதுனால லாபம் உண்டா அப்படிங்கிறத ஒரு யோசனை செய்பவராகவே இருப்பார். மற்றபடி மென்மையான போக்கு இருக்கும் அவருக்கு. அவருடைய உத்தியோகம் பார்க்குற இடத்துலையுமே வந்து அவருடைய கையாளும் முறைகள் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்கும். நேர்மையானவராக இருப்பார், ரொம்ப ஆளுமை செலுத்தக்கூடியவராக இருப்பார். ஆனால் தான் சொல்கிறது அடுத்தவங்க ஏற்று செஞ்சால் அவங்கக்கிட்ட சாஃப்டாக நடந்துப்பாங்க. தான் பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அணுகுமுறையே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். இந்த மாதிரி குணங்களோட கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இருப்பார். ஜாதகருடைய தகப்பனாரும் ஜாதகர் அல்லது ஜாதகி அவங்களுடைய தகப்பனாருக்கும் இதே மனோபாவங்கள் குணாதிசயங்கள் இருக்கும். நிறைய வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் எடுத்து செய்யணும், வியாபார நுணுக்கங்கள் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேரம் பேசி பேசி நீங்கள் வந்து தான் பணிஞ்சு போகணுமே ஒழிய அவங்க வந்து பணிஞ்சு போய் ஒரு பேரத்துக்கு அவங்க ஈஸியாக வரவே மாட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நம்மளை பணிய வைக்கிற மாதிரியாக தான் அவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அருமையான வியாபாரியாக இருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.